கரூர் கொடூர சம்பவம் நடந்து ஒரு வாரம் கடந்த பின்னாலும் இந்த மீம்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இவர் மேலே தான் தப்பு, அவர் மேலே தான் தப்பு, இதுதான் நடந்திருக்கும், அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கிறத விட, இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ள சரியான காரணங்கள் இல்லாமல் கூட்டத்திற்கு அனுமதி தரக்கூடாது. ஊருக்குள் நடத்தாமல் ஊருக்குள் ஒதுக்குப்புறமாக இருக்கும் மைதானங்களில் பீக் டைம் இல்லாத நேரத்தில், அதாவது மக்கள்லாம் வேலைக்கு போயிட்டு போகிற நேரத்துலையும் வர நேரத்துலையும், வேலையை முடிச்சுட்டு வர நேரத்துலையும் அனுமதிக்காமல் அதுக்கு நடுவில் உள்ள டைமில் கூட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும். போலீஸ் பாதுகாப்பு என்ற பெயரில் மக்கள் பணம் வீணாகாமல் தடுக்க கூட்டம் நடத்துபவர்களை பாதுகாப்பாளர்களை தயார் செய்ய வேண்டும். பெரிய அளவில் போலீஸ் பாதுகாப்பை கேட்கக்கூடாது. நீங்கள் 2 லட்சம் பேர் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு 1 லட்சம் பேர் போலீஸ் பாதுகாப்பு கேட்டால் போலீஸ் வேறு வேலையே இல்லையா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், இதெல்லாம் தீர்க்க வேண்டிய காவல்துறை உங்கள் பின்னாடி உங்கள் கூட்டத்துக்கு பின்னாடி நின்றுருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்களே என்ன பண்ணணும்னா, உங்களோட பவுன்சர்ஸையோ இல்லை உங்களோட தொண்டர் படையோ அவங்கள வச்சே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதும், இந்த கூட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் தடுக்கிறதும் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு உங்களுடைய பொறுப்பு தான் முழுவதுமாக இருக்க வேண்டும். கூட்டத்தில் ஏற்படும் அசம்பாவிதங்களுக்கு தானே பொறுப்பு ஏற்க வேண்டும். அந்த மனதிடம் இல்லாதவர்கள் கூட்டமே நடத்தக்கூடாது. உயிர் பலி ஏற்படுமாயின் மருத்துவம், ஆம்புலன்ஸ் போன்றவற்றிற்கு செலவு செய்ய முன்பணமாக காவல்துறையில் கட்டியிருக்க வேண்டும். ஒன்றும் ஆகாத பட்சத்தில் பணத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிபந்தனை விதிக்க வேண்டும். டிஜிட்டல் சோசியல் மீடியா இருப்பதனால் போஸ்டர் ஒட்டி சுவர்களை நாசப்படுத்துவதோ, பேனர்களை கட்டி டிராஃபிக்கை சீர்குலைப்பதோ, வாகனங்களில் கொடி கட்டி கோஷம் போட்டு கொண்டு போவதோ அனுமதிக்கக்கூடாது. அப்படி இதெல்லாம் பண்ணோன்னா அந்த கூட்டத்திற்கு ஒரு பெரிய ஒரு தொகையை நிர்பந்தம் செய்ய வேண்டும், காவல்துறையிடம் கட்ட வேண்டும். டிராஃபிக்கை சீர் பண்ணுறதுக்கும் காவல்துறை இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கும் உண்டான செலவை அந்த கூட்டம் நடத்துபவர்களே தர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்க வேண்டும். கூட்டத்திற்கு வரும் நபர்கள் உணவு, பாதுகாப்பு, நெரிசல் இல்லாத இடைவெளி, சோர்வடையாமல் இருக்க அவங்களுக்கு என்னென்ன வகையில் உதவி பண்ணணுமோ இதையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த பின்னாடி அதுக்கு நடுவில் நடக்கிற எல்லாத்தையும் அந்த கூட்டம் நடத்துபவரை பொறுப்பேற்க வேண்டும். இது போன்ற நிபந்தனைகள், இன்னும் எத்தனை நிபந்தனைகள் உங்களுக்கெல்லாம் தோன்ற நிபந்தனைகள் எல்லாத்தையுமே நாம் கூட்டம் நடத்துபவர்கிட்ட அவருடைய பொறுப்பிலே வச்சுட்டா நிச்சயமாக இது மாதிரி சம்பவங்களை இந்த கரூரில் நடந்த சம்பவங்களை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இப்போ நடிகர் விஜய் கூட அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறார், குறுகிய இடத்தில் அனுமதி கொடுத்தார்கள். விஜய் அவர்களே, குறுகிய இடத்துல அனுமதி கொடுத்தாங்கன்றீங்க. ஒரு மினி ஹாலில் கொடுத்துருந்தா நீங்கள் நடத்திருப்பீங்களா? குறுகிய இடத்த கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் நீதிமன்றத்துக்கு போய் அதை போராடி இந்த இடம் வேணாம், எங்களுக்கு நாங்கள் கேட்குற இடம் வேணும்னு சொல்லி நீங்கள் தான் அதை போராடி போயிடணும். ஏன்னா உங்கள் தொண்டர்கள் தாங்க நின்று அவஸ்தைப்பட போகிறது. அந்த குறுகிய இடத்த கொடுத்ததும் நீங்கள் எங்கே நின்று பேசணும், எங்கே அவரோட வேன் நிற்கணும், எப்படிலாம் மக்கள் எந்த சைடு அவரை பார்த்து கையசைக்கணும், எந்த சைடு வேனை திரும்பணும், அவர் எப்படிலாம் எங்கேருந்து மேலே ஏறணும், என்ன ஸ்பீச் பேசணும், இதெல்லாம் உங்களுக்கு வடிவமைத்து கொடுத்தாங்கல்ல உங்களோட கீழே இருக்க அந்த புசியானந்த், அந்த இவங்கெல்லாம். இப்போ அவங்கெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்து ஒத்துக்கிட்டு தானே நீங்கள் அந்த இடத்துல நடத்துனீங்க. அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ பண்ணினாங்க, இந்த குறுகிய இடத்துல மக்கள் நிற்க மாட்டாங்க, நான் பேசுறதுலாம் இருக்கட்டும் நீங்கள் சொல்லவே இல்லையே. அதே போல் போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நடிகர், உங்கள் கூட ஒரு 5-6 நடிகரை இன்னும் சேர்த்துட்டு ஸ்டேஜில் நின்னீங்கன்னா 2 லட்சம் இல்லை 5 லட்சம் பேர் கூட வருவாங்க. 5 லட்சம் பேருக்கு 2 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு தர முடியாது நடிகர் விஜய் அவர்களே. அதே போல் செருப்பு தூக்கி வெளியாட்கள் அடித்தார்கள், வெளியாட்கள் உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்கள் கட்சியிலேயே எத்தனையோ பேர் வெட்டின குத்தின்லாம் செத்தாங்க, அது வழக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதில் அதிருப்தியாளர்கள் உங்கள் கட்சியிலேயே இருக்க மாட்டாங்களா? அவங்க செருப்பு தூக்கி அடிச்சிருக்க மாட்டாங்களா? ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, முதலமைச்சர் உடனே விரைவாக வந்துட்டார், மந்திரி விரைவாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் விரைவாக வந்தால் தான் உங்கள் மந்திரி முதலமைச்சர். எந்த முதலமைச்சர் அந்த நைட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இறந்துட்டாங்கன்னு சொல்லி கொடூர சம்பவம் நடந்து ஓடி வந்திருக்கிறாங்க. அதே போல் எல்லாம் சொல்கிறது கள்ளக்குறிச்சியில் வந்தாரா, கள்ளக்குறிச்சியில் குடிச்சிற சம்பவத்தில் இறந்தாங்களே அவங்களுக்கு அழுதாரான்னு. கள்ளக்குறிச்சியும் இதுவும் ஒன்றா சேர்த்து பேசுகிறீங்க பாருங்கள். அவங்க குடிச்சு இறந்தாங்க, அவங்களுக்கு உண்டான நிவாரணம் கொடுத்தாச்சு. இது அப்பாவி மக்களில்
நடிகனை பார்க்க வந்த அப்பாவி மக்கள்ல இவங்களுக்கும் அந்த கள்ளக்குறிச்சியில் குடிச்சவங்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? எத்தனை குழந்தைகள் இறந்தது. முதல்ல அது வேற, இது வேற, அது வேற சம்பவம், இது வேற சம்பவம். எல்லாத்துக்கும் உட்காந்துட்டு போய் முதலமைச்சர் போயிட்டு குடிச்சவனெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பாராங்க. அதனால் குறை சொல்கிறத விட்டுட்டு இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறது பொதுமக்களுக்கு நல்லது. நன்றி.